ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம எலிஃபண்ட் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் மாதிரி குட்டியாக போட்டுக்கோங்க, இந்த மாதிரி. ஓகே, ஸோ தென் இங்கேருந்து ஒரு க்ராஸ் லைன், ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு, அதாவது நம்ம ஒரு 6 போடுவோம் அப்படின்னா எப்படி போடுவோம், இப்படி போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி பட் கொஞ்சம் க்ராஸாக கொண்டு போய் இப்படி வரணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு தென் இங்கேருந்து ஓகே, நம்ம அந்த ஆர்க்கோட இன்னொரு சைடு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் இருந்து ஓகே, இதுவும் ஆர்க் மாதிரி போயிட்டு மேலே இப்படி ஷார்ப்பாக போகணும். போயிட்டு தென் அங்கேருந்து இப்படி ஒரு ஜாயின். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணதும் இந்த இடத்துலேருந்து ஒரு கர்வ் அண்ட் பெண்ட். ஓகே, தென் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி யானையோட தந்தம் வரைஞ்சிக்கோங்க ஷார்ப்பாக. ஓகே, ஸோ இப்போ இங்கே இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த எண்டை இப்படி ஆர்க் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுங்கள். எண்டில் போயிட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் போட்டுக்கோங்க. தென் இப்படி க்ராஸாக போய் இப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் ஷார்ப்பாக போய் இப்படி வந்து ஓகே, இங்கேருந்து ஒரு ஆர்க், தென் இன்சைட் யானையோட டீத். ஓகே, தென் இந்த எண்ட்லேருந்து ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ இப்படி தான் போடணும். எப்படி போடக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப லீனியராக இப்படி கொண்டு போயிடக்கூடாது. ஓகே, இது வந்து தப்பு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி போட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து கரெக்டு. ஓகே, ஸோ இந்த இடம் வந்து சேம் ஒரே லெவலில் போயிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போது வந்து எலிஃபண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்க் போட்டுட்டு அங்கேருந்து நான் க்ராஸ் லைன் கொண்டு போய் இப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் இங்கேருந்து இப்படி கொண்டு வந்துட்டு தென் இங்கேருந்து
ஓகே. தென் இந்த இடத்துல, அதாவது நம்ம இந்த ஆர்க் கொடுத்தோம்ல, அங்கேயும் இந்த இயர்ஸ் கிட்டேயும் இப்படி ஜாயின் ஆகுற மாதிரி 2 ஆர்க் போட்டுக்கோங்க. தென் ஹம்ஸ். டபுள் லேயர் ஆஃப் ஹம்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. தென் இப்போது இந்த எண்ட்லேருந்து கீழே இப்படி ஒரு பெண்டு. ஓகே. தென் லைட்டாக இப்படி வெளியே போய் இப்படி ஹரிசாண்டல் லைன். தென் கொஞ்சம் ப்ராடாக இப்படி ஸ்லோப் லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகே. தென் இங்கேருந்து ஒரு ஆர்க். ஓகே. ஸோ ஃபைனலாக இங்கேருந்து ஒரு ஆர்க் அண்ட் 1 லைன். சேம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. தென் இந்த இயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இந்த இடத்துலேருந்து மேலே இல்லை, கொஞ்சம் கீழே இறக்கி இங்கேருந்து ஒரு மைல்டு ஆர்க். அது ஹெவியாக உங்களுக்கு தெரியக்கூடாது, மைல்டாக ஒரு ஆர்க். ஓகே. இங்கே லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. தென் எலிஃபண்ட்டோட இன்னொரு லெக் அண்ட் another லெக். ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வால், அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து ஒரு லைன். ஓகே. தென் அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் கிட்டக்க போடுங்க. அண்ட் இங்கே ஒரு திலகம் ஷேப். ஓகே. ஸோ ஐஸ் வந்து நம்ம இப்போ எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு உள்ள டாட் வைக்க போகிறீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே நம்ம போடவே இல்லை. ஓகே. அண்ட் காலுக்கு அந்த குண்டு ஹம்ஸ் ஒன்று நம்ம படிச்சிருப்போம், அதை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எலிஃபண்ட் வரையணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்க் போடணும். ஓகே. செகண்ட் இந்த பெண்டு. ஓகே. தேர்டு இயர்ஸ் போயிடுங்க. இயர்ஸ் போயிட்டு ஃபோர்த் இந்த இடம் முடிச்சுட்டு ஃபிஃப்த்து இந்த லைனை கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ சிக்ஸ்த்து இந்த ஆர்க் போட்டுட்டு தென் கீழே இப்படியே இறங்குறது பார்த்தீங்களா, இது செவன்த். இந்த போர்ஷன் மட்டும் இப்படி முடித்து இங்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இது வந்து 8th. இப்படி பெண்ட் ஆகி வந்து நெக்ஸ்ட்டு இந்த கால் இது எல்லாமே வந்து 9th அண்ட் இது 10th. ஓகே. ஸோ ஐஸ் வந்து ஃபைனலாக போட்டுருங்க. இதுதான் வந்து எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட் எப்படிலாம் வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு போர்வை இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே. ஸோ இதை சுற்றி இப்போ வந்து நம்ம பார்டர்ஸ் லைன் எப்படி போடுவோமோ அதே மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம்.
அதாவது ஒரு திக் லைன், தின் லைன், திக் லைன் அண்ட் ஹம்ப். ஓகே, தென் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ப் கொடுத்துக்கோங்க. தென் இன்சைட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி கிரிட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம படித்த எந்த கிரிட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மஸ்ட். இப்போ எலிஃபண்ட் நம்ம வரைஞ்சிட்டோம். எலிஃபண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, எலிஃபண்ட்க்கு மேலே ஒரு கவர், ஐ மீன் அந்த கவர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இப்படி 2 சைடும் வளைஞ்ச மாதிரி அண்ட் கீழேயும் லைட்டாக பெண்டான மாதிரி, ஆர் எல்ஸ் ஆர் 2 சைடும் வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டுட்டு கீழே இருக்கிற லைன்ஸையாவது இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, தென் இந்த அவுட்டர் சுற்றி வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். பார்டர் டிசைன். ஓகே, ஸோ இன்சைட் மோஸ்ட்லி கிரிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா, கிரிட்ஸில் நம்ம நிறைய கிரிட்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கிரிட்ஸை இதில் நீங்கள் இன்செக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து எலிஃபண்ட். ஸோ எலிஃபண்ட்லேயே இன்னொரு டைப் ஒன்று பார்த்துடலாம்.